ஹலோ நண்பா. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தோன்னே நம்ம ஒரு மாதிரி வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம கையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2025 மாடலுக்கான ஹண்டர். நீங்கள் எல்லாருமே வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம வீடியோஸ்லேயே இதுக்கு முன்னாடி வந்து இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் வீடியோவும் நீங்கள் வந்து வந்திருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோடைய டெஸ்ட் ரைட் ரிவ்யூமே உங்களுக்கு வந்து வந்திருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹண்டர், புது ஹண்டர் டிராஃபிக் சூழ்நிலைகளில் என்ன மாதிரி இருக்குங்கிறதுக்கான ஒரு சின்ன வீடியோ தான். நம்ம ஓட்டக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியாஸில் தான் நம்ம வந்து பைக் ஓட்ட போகிறோம். எல்லாருக்குமே இந்த இடத்த பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் எந்த ஏரியான்னு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். புது ஹண்டர் மேட் ஃபார் டிராஃபிக். உண்மையாலுமே ராயல் என்ஃபீல்ட் சைடில் இருந்துட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் ஜென்ரலாக பைக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்குன்னா ஒரு லாங், அதே மாதிரி கொஞ்சம் ஹெவியாக பில் லைக் ஒரு மிஷின் நல்ல பல்காக இருக்க அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் இருக்கும். அந்த ஒரு பின்பத்தை வந்து உடைச்ச ஒரு வண்டி அப்படின்னே கண்டிப்பாக ஹண்டர் வந்து சொல்லலாங்க. ஏன்னா ஹண்டர் வந்து உங்களுக்கு 350cc-யோட அதே என்ஜினில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் வண்டியோட ஃபீலிங் எல்லாமே நல்லா, வண்டியை ரொம்ப லோவராக, ரொம்ப குட்டியாக, அட் த சேம் டைம் பிரேக் எல்லாமே எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அது வந்து வண்டிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருந்துச்சு. அட் த சேம் டைம் உங்களுக்கு அந்த 350cc-யோட பவர் என்ன, அதோட டார்க் என்னங்கிறத ஹைட்டு கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறீங்க அப்படின்னா கூட உங்களால் இந்த வண்டியில் ஃபீல் பண்ண முடியும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மிஷின். சீரியஸாக இந்த வண்டியை நான் வந்து குறை சொல்லவே மாட்டேன். ஒரு நல்ல வண்டி தான். அப்பா, பிரேக் நல்லா இருக்குது வண்டியில். நம்ம வந்து அப்படியே ரைட் சைடு எடுத்துருக்கோம். நானாக 4th கியரில் போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் போகுது, அது நல்லா இருக்குது வண்டியில். கீர் வந்து கட் பண்ணல நான். ஆக்சுவலாக அந்த டிராஃபிக்ஸில் திடீர்னு நடுவில் ஒரு அக்கா வந்துட்டாங்கன்ட்டு நான் பாட்டு பண்ணலை. ஆனால் வண்டி நகர்ந்துக்கிட்டே இருந்ததுங்க. என் வண்டிலாம் ஆஃப் ஆகிருக்கும். இதுதான் வந்து ராயல் என்ஃபீல்டுக்கும், அதாவது ராயல் என்ஃபீல்டுன்னு சொல்கிறத விட டார்க் நல்லா இருக்க வண்டிக்கும் டார்க் வந்து கம்மியாக இருக்க வண்டிக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். வண்டியோட பீட் கேட்குதா? நல்ல சவுண்ட். ஆக்சுவலாக அந்த எக்ஸாஸ்டோட பீட்டுங்கிறது நல்லா இருக்குது. நான் வந்து இந்த வண்டி 5 ஸ்பீட் கியர் பாக்ஸுங்கிறதுனால நான் எப்போயுமே கான்ஸ்டண்ட்டாக கொஞ்சம் டிராஃபிக்ஸ்லேயும் 4th கியர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஆனாலும் என்னால் அந்த 4th கியர்லேருந்து ஒரு இடத்துலேருந்து நான் இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நல்லா புஷ் பண்ண முடியும் வண்டியை. நைஸ்ங்க. நான் இந்த வண்டியில் ஒரு வித்தியாசமாக நான் பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா இந்த லிவர்ஸ். ஆக்சுவலி லிவர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் சர்க்குலராக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை கொஞ்சம் பட்டையாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சீட்டு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹார்டராக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் இப்போ வந்துட்டு இது நல்லா இருக்குது. ப்ளஸ் சஸ்பென்ஷன், ரியர் சஸ்பென்ஷனோட டியூனிங் வந்து வேறு. முன்னாடி இருந்த சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃபர் சைடில் வந்து இருக்கும். ஆனால் இந்த சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் சாஃப்டர் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த வண்டிக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது டிராஃபிக்ஸில் பர்ஃபார்ம் பண்ணுறப்போ. பம்பு ஆக்சுவலாக அந்த இடத்துல நான் விட்டு ஏற்றிட்டேன். இதே கொஞ்சம் பழைய ஹண்டராக இருந்திருந்தால் ஒரு குதிச்சிருக்கும். ஆனால் கொஞ்சம் பின்னாடி சஸ்பென்ஷன் நல்லா இருக்குது. அதனால் நல்லா தாக்கு பிடிக்குது. பிரேக் நல்லா இருக்குது. ஏன் அப்படின்னா முன்னை விட இந்த வண்டி வந்து நிறைய இடங்களில் எனக்கு பெட்டராக தோன்றதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ரைட் ஹேண்டலிங். ஆக்சுவலி ரைட் ஹேண்ட்லிங் ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 350cc அப்படின்றப்போ நான் இதுக்கு முன்னாடி ஹிமாலயன் ஓட்டினாங்க. எனக்கு அதோட அந்த வெயிட் வந்து நான் ஓட்டும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் இந்த வண்டி வந்து அப்படி கிடையாது. எனக்கு அந்த வெயிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஹண்டரில் எனக்கு ஃபீல் ஆகலை. முக்கியமாக டிராஃபிக்ஸில். அட் த சேம் டைம் என்ஜின் ஹீட் ஃபீல் ஆகலை. நிஜமாக தான் சொல்கிறேன், இன்ஜின் ஹீட் எனக்கு இந்த வண்டியில் ஃபீல் ஆகலை. இது எதுக்காக அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த என்ஜின் ஓரியன்டாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஹீட்டும் சரி, அந்த ஒரு விஷயங்களும் சரி நல்லாவே ஃபீல் ஆகிருக்கும். ஆனால் இந்த வண்டி வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஃபீல் ஆகலை. ஸோ அதுவே எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டியோட ஒரு பெரிய அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன்.
முக்கியமாக ஒரு சிட்டி ரைடிங்க்கு தேவை மைலேஜ். அது இந்த வண்டியில் வந்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா உங்களால் 38 வரைக்கும் சிட்டி ரைடிங்கில் இந்த வண்டியில் மைலேஜ் எடுக்க முடியும். ஹைவேல அப் டு 40 வரைக்கும் உங்களால் மைலேஜ் வந்து எடுக்க முடியும். இதுவே இந்த வண்டியில் நான் சொல்கிறேன். இதே நீங்கள் வந்து கிளாசிக் 350 வந்து ஓட்ட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாசிக் 350ல் இந்த அளவுக்கான மைலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாசிக் 350 உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த ரைடு ஹேண்டிலிங் எல்லாமே வந்துட்டு அது வந்து கொஞ்சம் ஹெவியராக இருக்கும். அட் த சேம் டைம் அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் இந்த வண்டி வந்து அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் சாஃப்டராக ரொம்ப லோ ஹைட்டாக கம்மியாக வந்து இருக்கும். ஸோ இதனாலே நீங்கள் வந்து ஓட்டும் போதும் சரி அந்த ரைடிங் ஃபீலுமே சரி உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வண்டி அந்த வண்டியை கம்பேர் பண்ணும்போது. ஹண்டர் மோஸ்ட்லி சூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே அந்த ஈஸி டு ஹேண்ட்லிங்கிறதுக்காக தான் ஹண்டர் வந்து எடுக்கிறாங்க. ஏன்னா இந்த வண்டியோட ரோட் ஹேண்டிலிங் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் வண்டி ஓட்டுறதுக்கு அந்த ஃபீலுமே வந்து ஒரு சின்ன வண்டி ஓட்டுற ஃபீல் வந்து இருக்கும். லோ டு கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கிரவுண்டுக்கு ஈக்குவல் இந்த அவெஞ்சரு அந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் இருக்கும். நான் ஏன் அவெஞ்சர் வந்து அவெஞ்சர் ரொம்ப கீழே வந்துருக்கும். இந்த வண்டியுமே குட்டையான வண்டி தான். குட்டை, ஹைட்டு வந்து கம்மி. ஈவன் 5-6க்கு கீழே இருக்கவங்களுக்கு கூட ஹண்டர் வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அந்தளவுக்கு அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா லோ டு ஹைட் இருந்தாலும் வண்டி வந்து நல்லாயிருக்கும் ஓட்டுறதுக்கு. அதுதான் இது வண்டியை வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக காட்டுறதுக்கான இடங்கிறது இந்த வண்டியை ஹண்டரை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் தான். ரொம்ப நல்லா ஃபீல் ஆகுது. அதே மாதிரி ஓட்டுறதுக்கும் சரி அந்த ஹேண்டிலிங்கும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த வண்டியில். ஹண்டரில் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். இதில் வந்து இந்த கன்சோல்லாம் எந்த சேஞ்சஸும் பழைய இதெல்லாம் பண்ணலை. எல்இடி இது வந்து மாற்றிருக்கானுங்க ஹேலஜனை தூக்கிட்டு. ஐ திங்க் எனக்கு வந்து ஹேலஜனே வச்சுருந்துருக்கலாம். ஏன்னா ஹேலஜனே உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் எல்இடிஸ் வந்து அப்கிரேட் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த பவர் கன்சப்ஷன் பேட்ரி அப்படிங்கிறது லைஃப் இன்னும் கொஞ்சம் கிடைக்கும். ஆனாலும் இந்த வண்டியில் இண்டிகேட்டர் வந்து ஹேலஜன் தான். மாற்றுறாங்க. இண்டிகேட்டரையும் சேர்த்து வந்து நமக்கு எல்இடியில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல தம்பு வண்டியோட இன்ஜின்லாம் குறையே இல்லை. நல்ல தம்பு நல்லாயிருக்கு. சரி, இந்த இடத்துல அப்படியே லைட்டாக வண்டி நிறுத்தி எனக்கு இந்த டிராஃபிக் ரைடில் இந்த வண்டி என்ன ஃபீல் ஆச்சுங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். உண்மையுமே இந்த புல்லட்டோட சவுண்டு நல்லாயிருக்கு. புல்லட்டுங்கிறத விட இந்த ஹண்டருக்கு வந்து தனியாக ஒரு வித்தியாசமான சவுண்டு வந்து உங்களுக்கு வரும். உங்களுக்கு கேட்டுச்சிங்களா? ஸோ இந்த சவுண்டு வந்து நல்லாயிருக்கும். ஓகே, வண்டியோட கலர் வந்து பார்த்தா எல்இடி, நான் சொன்னேன் இல்லையா, எல்இடி மீட்டர் உங்களுக்கு அண்ட் ஆல்வேஸ் ஹெட்லைட் ஆன் அப்படிங்கிற ஒரு செட்டப்பில் இருக்கும். எந்த அளவுக்கு வண்டி வந்து லோ டு கிரவுண்டு இருக்குன்னா, நான் வண்டி பக்கத்தில் நிற்கிறேன் இல்லையா, எனக்கு வண்டி வந்து எந்த அளவுக்கு கீழே இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. ரொம்ப ஷார்ட்டான ஒரு வண்டி. இந்த அகலம் அப்படிங்கிறதுமே வண்டி கம்மி. ஈஸியாக ஒரு பார்க்கிங் ஸ்பேஸில் நீங்கள் நிறுத்த முடியும். அதே மாதிரி ஈஸியாக நீங்கள் வெளியில் எடுக்க முடியும். ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சஸ்பென்ஷன். சீட்டோட கம்ஃபர்ட்னஸ் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அண்டு வண்டி இந்த சைஸ் பார்த்தீங்களா, என் கை 2 கை நான் நீட்டினேன்னா என் கையே பெருசாக இருக்குது வண்டியை விட. அந்த அளவுக்கு தான் இருக்குது. ரொம்ப சின்ன வண்டி. ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டியோடைய என்ஜின் வந்து 350cc அந்த என்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய வண்டியோட ரிவ்யூஸ் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அவங்க எல்லாத்தையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பாய்.